வீட்டின் லீஸுக்கு கொடுத்த பணத்தை குடியிருந்தவர் திரும்ப கேட்டதால் மின்சாரம் மற்றும் தண்ணீர் இணைப்புகளை துண்டித்து வீட்டின் உரிமையாளர் சித்திரவதை செய்ததாக கூறப்படும் சம்பவத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தட்டான்குளம் தெருவில் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான வீடு இருக்கிறது. இந்த வீட்டில் 2018 ராஜேஸ்வரி என்பவர் லீஸுக்கு 4.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து குடிவந்துள்ளார். இதனிடையே லீஸ் ஒப்பந்தம் 2021 ஆண்டுடன் முடிவடைந்த நிலையில் ஒப்பந்தத்தின்படி வீட்டை காலி செய்வதாக கூறியுள்ளனர் ராஜேஸ்வரி குடும்பத்தினர். ஆனால் வீட்டிற்கு குடியேற வேறொருவரை ரெடி செய்தால் மட்டுமே பணத்தை திருப்பிக் கொடுப்பேன் என கரார் காட்டியுள்ளார் வீட்டின் உரிமையாளர் செல்வராஜ். மீறி வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் வாடகையாக பணம் கொடுக்க வேண்டும் அல்லது லீஸுக்கு கொடுத்த பணத்தை திரும்ப பெறாமல் வெளியேற வேண்டும் என கண்டிஷன் போட்டுள்ளார். 27 முடிஞ்சோடனே கேட்டோம், அவர் வெளியே அனுப்புறதா இல்லை. இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகட்டும், நான் பார்ட்டி வரட்டும் உட்கார வச்சு இப்ப எனக்கு பிரச்சனை அதிகமாக வெளியே போகணும். இப்போ சும்மா தான் வெளியே போகணும், காசு தர மாட்டேன் உங்களுக்கு. நீங்க கொடுத்தீங்கன்னா 10,000 கொடுத்துட்டு தான் இங்க இருக்கணும், இல்லைன்னா வாடகை கேட்கிறாரு 10,000 கொடுங்க. இதனை மீறி பணத்தை கேட்டும் பணத்தை திருப்பி கொடுக்காமல் ராஜேஸ்வரி குடும்பத்தினருடன் சண்டையிட்டு வந்துள்ளார் உரிமையாளர் செல்வராஜ். இது தொடர்பாக கொருகுப்பேட்டையில் காவல் நிலையத்தில் ராஜேஸ்வரி புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் லீஸ் பணத்தை திரும்ப கொடுக்காமல் அலைக்கழித்து வந்த செல்வராஜ் தனது சித்திரவதையை தொடங்கியுள்ளார். ராஜேஸ்வரி கைக்குழந்தையுடன் இருப்பதை அறிந்தும் ஈவு இரக்கமின்றி கடந்த 4 நாட்களாக அவர் வீட்டிற்கு மட்டும் மின்சாரத்தை துண்டித்து சித்திரவதை செய்துள்ளார் செல்வராஜ். அது மட்டுமின்றி அங்கு குடியிருக்கும் மற்ற குடியிருப்பு வாசிகளிடம் ராஜேஸ்வரியிடம் யாரும் பேசக்கூடாது, தண்ணீர் கொடுக்க கூடாது, எவ்வித உதவியும் செய்யக்கூடாது என்றும் கூறியிருக்கிறார். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டோம், தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல. நைட்டு ஃபுல்லா பாப்பா அழுதுட்டு பிரச்சனை தான் இருந்துச்சு. யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கவங்களை கூட சார்ஜ் போட கூட தண்ணி வாங்க கூடாது பக்கத்துல. அப்படி யாராச்சும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜேஸ்வரி இக்கொடுமைகளை வீடியோவாகவும் வெளியிட்டுள்ளார். யார் சொல்றதே அவர் கேட்குற மாதிரி இல்லை. கரண்ட் போடாமல் வச்சிருக்காரு. எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் 2 நாளாக கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுக்கு அரசாங்கம் தான் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் வீட்டை நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த நிலையில் ஏற்கனவே வீட்டு உரிமையாளர் செல்வராஜ் மீது வீட்டிற்கு லீஸுக்கு வந்தவர்களுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றியதாக கொருகுப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது செல்வராஜுக்கு சொந்தமான வீடுகளில் குடியிருப்போருக்கும் இதே போன்ற பிரச்சனை இருப்பதாகவும் பலரும் கண்ணீர் வடிக்கின்றனர். கடன் வாங்கி பணத்தை புரட்டி லீஸுக்கு கொடுத்தால் அதனை திரும்ப கொடுக்காமல் மிரட்டும் செல்வராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.